என்னடா ஸ்டவ்வை தலைகீழ போட்டிருக்கானே அப்படின்னு பார்க்காதீங்க. என்னென்னா இந்த பர்னர் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த பர்னர் வந்து நெஞ்சை நிமித்திட்டு இப்படி நேராக நிற்காம தலையை சொங்கிட்டு இப்படி தள்ளிட்டு நிற்கிறான். என்னடா அது இப்படி தலையில் நிற்கானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் இந்த ஸ்க்ரூவை எடுத்து திருக்குன்னு திருக்குறேன். இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஸ்க்ரூ இருக்கா, இங்கேயும் ஸ்க்ரூ இருக்கா, அதே மாதிரி இங்கேயும் ஸ்க்ரூ வரும். இந்த ஸ்க்ரூவை எடுத்து போட்டு திருக்கு. இப்போ இப்படி திருக்கிட்டு இருக்கும்போது டைட் ஆகலைங்க. சரி ஓகே டைட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தலைக்கீழே கவுத்து போட்டேன், குப்புற அடிச்சு. சரி ஓகே கவுந்து அடித்து குப்புற போட்டு பார்த்தேன்னா இவன் இந்த இடத்துல வளைஞ்சிருக்கான். இது என்னடா இது புதுசாக இருக்குது இப்படி வளைஞ்சிருக்கேன்ட்டு சரி மற்றதெல்லாம் பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்படி பார்த்தா இவன் நல்லா இருக்கான், இவனும் நல்லா இருக்கான். அப்போ என்ன தான் பிரச்சனைன்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது தான் கலட்டி பார்க்கும்போது ஒரு சின்ன இரும்பு வந்து அதுலேருந்து கீழே விழுந்துச்சு. என்னப்பா இது புது சின்னதாக இரும்பு கொடுத்துருக்காங்களே. இதுக்கு முன்னாடியும் நாங்கள் பழைய ஸ்டவ் வச்சுருக்கோம், அது 2 பர்னர் இருக்கிறது, இது 3. இது என்னப்பா 3 வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி ரொல்லு வாங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன்னா அதில் நான் பழைய பர்னரில் பார்த்துருக்கேன். இந்த நட்டு வந்து பார்த்தீங்களா, இந்த நட்டு வந்து பர்னருக்கு இடையில இருக்கும். இடையிலனா போட்டுட்டு இதுக்கு நடுவில் வேறு, நான் பழசில் சொல்கிறேன், இது நான் வேறு நட்டு கையில் வச்சுருக்கேன். இந்த நட்டு வந்து இதில் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே இது போயிடும். இது போன பிறகு வெளியே ஒரு நட்டு போடுவாங்க. அந்த நட்டு தான் இந்த மாதிரி காமிச்சு வச்சுருக்காங்க. சரிங்களா, இப்போது என்னடா இது இங்கே மட்டும் நட்டு இருக்கே, அப்போ உள்ள நட்டு இருக்கணுமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் கொடுத்ததே இங்கே வெறும் தகடை கொடுத்து வச்சுருக்காங்க. இது தகடு. அதேமாதிரி இங்கே பாருங்களேன், இங்கேயும் அதே தகடு தான், தகடுக்கு ஓவர் ஆஃப் டைமு அது துரு பிடிக்கிற மாதிரி தான் தகடை கொடுத்து வச்சுருக்காங்க. அந்த லட்சணத்தில் இருக்குது. சரி ஓகே, அதுதான் அப்படி கொடுத்து வச்சுட்டாங்கன்னா வாங்கி வச்சு மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா 2 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. 2 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா 2026 கூட இன்னும் ஆகலை, எனக்கு இன்னும் வாரண்டி இருக்குது. இதில் இந்த கம்பெனிக்காரன் தான் எனக்கு வேலை கட்டி விட்டாங்க. வாங்கிறது நல்லாயிருக்கும், லைஃப் டைம் வரும்னாங்க. இதுதான் லைஃப் டைமா? சரி ஓகேப்பா, சரி இதுதான் இப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துலேயே இவன் பள்ளிடிச்சிட்டு போயிட்டான். என்னென்னா இவன் பில்டிங் ஸ்டாக்கு மேலே பேஸ்மெண்ட்டு சுத்த வீக்குங்க. இந்த இடத்துல ஓவர் ஆஃப் டைம் இந்த இடத்துல துரு பிடிச்சி, இங்கே பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் வெல்டிங் கொடுத்து வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல காமிக்கிறேனே, தெரியுதுங்களா, கேப் தெரியுதுங்களா? இது வாங்கி இது எப்போ வாங்கினோம்? போன மாதம். அதான் இந்த ஏதோ இதுக்கு பொங்கல் தீபாவளிக்கு தான் இது போய் வாங்கிட்டு வந்தேன். தீபாவளி முந்தின நாள் கரெக்டாக இதை போய் வாங்கிட்டு வரேன். அதுக்கான பில்லும் என்கிட்ட இருக்குது. இவங்க பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு உங்ககிட்ட எனி டைம் வாங்கிட்டே இருக்கணும். லைஃப் டைம்லாம் இவங்க தர்ற மாதிரி தெரில. வருஷம் ஏதோ ஒரு பொருள் போகிற மாதிரி தான் பொருளை செய்கிறாங்க. அதேமாரி இதுக்கும் பொருள் போகணும், அப்போ தான் திரும்பி வருவாங்க. அதுக்கு முன்னாடி வாங்கின தரம் இப்போ இருக்குதான்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளை வாங்கிட்டு நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டேன். எனக்கு இதில் மன வருத்தம் இருக்குது. நான் ரொம்ப ஹைப் வச்சு வாங்கின பொருள் இது, நல்ல பொருள், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினது. யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன், என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்கிறேன். இது என்னோடய பொருள், நான் வாங்கின பொருள். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எனக்கு வெறுப்பாகுமா ஆகாதா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் இந்த பதிவை நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இந்த நிறுவனம் வந்து கண்டிப்பாக இதுக்கு நல்ல இது செய்யணும்னு நினைக்கிறேன். அவங்க ப்ராடக்ட்டு ட்ரஸ்ட்டாக கொடுக்குறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோ என்னென்னா, இப்போ இந்த பிராண்டை நான் நெகட்டிவ்க்காக நான் இதை பண்ணணும்னு நினைக்கல.
என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான் நான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தலைவரே காமிச்சிட்றேன், இவர் தான் அவர். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸு அதில் ரொம்ப எனக்கு பிடிக்கல. என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு பிடிக்கல. சரி, அப்போது மேபி அது வெயிட் அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரி ஆகிருக்குமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது. ஏன்னா எங்கள் அம்மா நான் 5th இருக்கும்போது அந்த 2 பர்னர் இருக்க ஸ்டவ் வாங்கினாங்க. அந்த ஸ்டவ்வை பொறுத்த வரைக்கும் நான் எம்எஸ்சி படிக்கிற வரைக்கும் இது வந்து நின்று பேசிச்சு. வெயிட் ஏதாவது ஹெவியாக வச்சுட்டிங்க அதனால தான் இப்படி ஆகிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் கிடையாது. இந்த 4 விஷயத்தையும் பாருங்கள், அந்த 4 ஸ்டாண்டையும் பாருங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தில் அமைஞ்சிருக்கா இல்லை உடஞ்சிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. எதுவுமே கிடையாது. ஸோ இதை நான் வந்து எந்த விதத்தில் சொல்கிறேன்னா, அவங்க குவாலிட்டியை வந்து வர வர காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. எனக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா இதே இது தான் ப்ரெஸ்டீஜோடது. பழசு வச்சுருந்தேன், பழைய 2 பர்னர் பார்த்திங்க, அவனும் ப்ரெஸ்டீஜ் தான். அவனும் நின்று பேசினான் எத்தனை வருஷம், அதாவது 5வதுலேருந்து எம்எஸ்சி வரைக்கும் சாலிடாக இருந்துச்சு. அப்போ இப்போ மட்டும் ஏன் அப்படி இருக்கான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்னரோட ரேட்டு இப்போ நார்மலாக இங்கே இந்த பர்னர் பார்த்திங்கன்னா இங்கே லோக்கல் எதுவுமே கிடைக்காது. நான் தேடியும் பார்த்துட்டேன், சரி வாங்கலான்ட்டு. ஆனால் இது வந்து அந்த அஃபிஷியல்ஸ் இது ஷோரூமில் தான் இந்த ஸ்டவ்வையும் இதெல்லாம் வாங்கினது. என்னென்னா இந்த ஸ்டவ்வு அங்கே தான் வாங்கினது. அவங்க லைஃப் டைம் நல்லா வரும்னு சொன்னாங்க. அதே மாதிரி இதுவும் லைஃப் டைம் வரும்னு சொன்னாங்க. எல்லாம் லைஃப் டைம் வரும். ஒன்று நீ வாங்கினதோட நீங்களாம் மறந்துடுவோப்பாலாம் பேசுனாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா வாங்கின ஒரு வருஷத்துலேயே போய் நின்றுட்டு இருந்தாங்க தீபாவளி அன்னைக்கு. ஸோ இது அவங்க குவாலிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ணி இவங்க விற்கிறதுனால அவங்களுக்கு நல்ல சேல்ஸ் போகுமா, திருப்பி திருப்பி வாங்க வைக்கிறாங்க. இதுக்கு பர் சார்ஜ் இது இப்போ அந்த நேரத்தில் நான் வந்து ஏன் வெளியே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியே வாங்கின மீன்ஸ் லோக்கல் ஷாப்புக்கு ஏன் தேடி போனேன், முதல்ல பிராண்டை தான் தேடி போனேன் அந்த ஷோரூமில். அங்கே வந்து இதில் ஸ்டாக் இல்லைன்ட்டாங்க. ஸோ அந்த ஸ்டாக் இல்லைன்னு சொன்ன நான் ஒரே காரணத்தினால நான் வேணால் வர வச்சு கொடுக்குறேன், ஆனால் டைம் ஆகும்ப்பா அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், வர மாதிரி இல்லை. அதுக்கப்புறமா தான் லோக்கல் ஷாப்பில் தேட ஆரம்பித்தேன். லோக்கல் ஷாப்பில் தேடி கண்டுபிடிச்சாலும் அவன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஃபிட்டிங் இருக்கான் பார்த்தீங்களா, இந்த ஃபிட்டிங்கும் செட் ஆகலை. வாங்கின ஒரு நாள் கூட இல்லை, யூஸே பண்ணல, கவரோடு வச்சு பார்த்தேன், செட் ஆகலை. திருப்பி ரிட்டர்ன் கொடுத்துட்டு நீங்கள் வர வைங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ஒரு 4 நாள் திரும்பி ரிக்வஸ்ட் பண்ணேன். 2வது தடவை ரிக்வஸ்ட் பண்ணி 4 நாள் கழிச்சு எனக்கு இது ப்ராடக்ட் வந்து சொல்லி எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டாங்க. அதை நான் வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த வீடியோவோட முடிவை பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ராடக்டை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ, ப்ராடக்ட்டுன்னு சொல்கிறது வந்து நான் உங்கள் ஆஸ் எ யூஸராக கஸ்டமராக நான் உங்ககிட்ட கேட்குறது, நல்ல குவாலிட்டியை கொடுங்க, கஸ்டமர் கண்டிப்பாக வாங்குவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் நீங்கள் மேஜராக இந்த விஷயத்துலலாம் நீங்கள் உங்களோட குவாலிட்டி கொடுக்குறீங்க, இந்த விஷயத்துலையோ இல்லை இந்த ஸ்டாண்டர்டையோ இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணால் இது எந்த விதத்தில் நியாயமாக இருக்கும்னு நீங்களே பாருங்கள். எல்லோரும் அப்பப்போ வாங்கிட்டு இருக்க முடியாதுங்கண்ணே. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஆச்சு. இதேமாரி ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி இருக்குன்னு தெரியாது பார்த்தீங்களா. எல்லோரும் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவுக்கோ இல்லை அவங்க ஒய்ஃபுக்கோ கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கணும், கிளாஸில் வாங்கினா கூட சீக்கிரமாக உடஞ்சிரும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் இரும்பை போய் நம்ம சூஸ் பண்ணுறோம். அதுலேயும் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்டையும் கேட்டேன், கிளாஸ் கரெக்டாக இருக்குமா, இது கரெக்டாக இருக்குமா, எனக்கு லைஃப் வரணும், எனக்கு அப்பப்போ கீழே ஏதாவது உடஞ்சி போச்சுன்னா என்னால் அப்பப்போ மாற்றிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டு வாங்கினது. அவங்க இதை கொடுத்து இந்த விஷயத்தில் நான் நினச்சி பார்க்கல. சரி, ஓகே. ஸோ பார்த்து பண்ணுங்கள், நீங்களும் வளருங்க, நானும் வளர்கிறேன். கம்பெனி சார்பாக இதை கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கோங்க. இது ஒரு கஸ்டமராக நான் கேட்குறது. எல்லோரும் வளரலாம். நன்றி, வணக்கம்.